காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷங்களாச்சு. பிடிச்சதோ ஐடி வேலை, பண்ணுறதோ நான் ஐடி வேலை. ஐடிக்கு போகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஆன்சர் தான் யார் அப்படின்னா நம்ம குமார் அப்படின்னு சொல்லுவார். 2007 பாஸ் அவுட் ஆனவர் இவர். ஓகேங்களா, அவரால் ஐடியில் பேஸ் பண்ணி இப்போ நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். ரொம்பவே மோட்டிவேஷனான ஒரு பர்சன். அவரை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். மை நேம் இஸ் குமார். நான் வந்து 2007 பாஸ் அவுட்டு, பிஇ இசிஇ. நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து டெலிகாம் செக்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மோர் தென் 10 இயர்ஸாக. ஸோ சாரோட வீடியோ பார்த்தேன். எந்த இயராக இருந்தாலும், இயர் கேப் இருந்தாலும் நம்மளால் ஐடிக்குள்ளே போக முடியுன்றதை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து நேரில் பார்த்தேன், கைடன்ஸ் பண்ணார். எனக்கும் அது நல்லதாக பட்டுச்சு. ஸோ காஷின் ஃபிரக் நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர்கிட்டே படிக்க போகிறீங்க. அவர் தான் டீச் பண்ண போகிறாரு. HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர். 10 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் வாங்கின ஒரே தமிழன் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி 24 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. கரூர்லேருந்து இவர் வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ வந்த புதுசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தயக்கத்தோடய இருப்பார். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ கேப் இருக்குது, எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு அடிக்கடி அவர் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரே பதில், கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க, இன்டர்வியூஸ்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேச ஆக முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் மட்டும் நம்ம கொடுத்தோம். இவரை பொறுத்த வரைக்கும் எதை நான் படிக்கிற அப்படின்னாலும் அதை தெளிவாக படிக்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை அவர் விடுறதாவே இருக்காது. நான் அதை பண்ணிகிட்டே இருப்பேன், அகைன் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவான இருந்தவர் தான் இந்த குமார். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இவர் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்கேஸ் வந்து இன்டர்வியூ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டார் அப்படின்னாலுமே இவர் புரிஞ்சு படித்ததுனால அந்த இன்டர்வியூஸ் இவரால் டக்குன்னு கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேஸ் ஆகிருக்காது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷன் அண்ட் கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு சாதிக்கிறதுக்கான வழி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமார். ஓகேங்களா, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் குமார். நீங்களும் காஷின் ஃபிரக் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா kashinfrag.com கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே நம்மகிட்ட என்ன சார்ட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது எவ்வளோ டேஸ் நடக்கும் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலயமா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் பேஜே உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, அது ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேயுமே நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து வச்சிருப்போம். அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா kashinfrag.com/playstudents அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அவங்களோட ஸ்பீச்சுமே அவங்களால பார்த்துக்க முடியும். எங்கே என்னவா பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.